ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சின்ன அப்டேட் சொல்லலாம் தான். நான் இன்றைக்கான வீடியோஸ் இன்னும் அப்லோட் பண்ணலை. 1 எபிசோடு நான் அதை அப்புறம் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ சோஷியல் மீடியாலலாம் ட்ரெண்டிங்காக 2 விஷயம் போயிட்டுருக்கு. ஒன்று தீபக் பற்றின விஷயம், ஒன்று வந்து ராணுவ பற்றின விஷயம். ஸோ அதை பற்றி உங்ககிட்ட ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நிறைய லைக்ஸ்லாம் யாரும் போடுறதில்ல, இல்லை பார்க்குறவங்க போடுறது இல்லையா, மறந்துடுறீங்களா அப்படின்னு தெரியல. ஸோ பார்க்குறவங்க லைக்ஸ் போட்டுடுங்க. ஸோ நான் வந்து எனக்கான ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுறேன். அது சரி தப்பு அப்படிங்கிறத மீறி எனக்கு அதை பார்த்தா என்ன தோணுதோ அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். அது ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். பட் ஆனால் இதில் நான் யாரையாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தேன் சாரி. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து என்ன சொல்கிறதுனா, தீபக் வந்து போன வாரம் வந்து இந்த டைல்ஸ் டாஸ்க்குன்னு ஒன்று நடந்தது இல்லைங்களா? அந்த டைல்ஸ் டாஸ்க்கில் அந்த டாஸ்க் படிக்கும்போது ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. இது வந்து அந்த டாஸ்க்லேருந்து அவர் படிச்சாரா? எப்பயுமே அவர் தனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாரி வெளி உலகத்துலேருந்து ஒரு விஷயத்த கொண்டு வருவாரு. அந்த மாரி எதையாச்சும் கொண்டு வந்தாரா என்னன்னு தெரியல. நான் எப்பயுமே சொல்லுவேன், அவர் வந்து அவருக்கான நாலேட்ஜ ப்ரூஃப் பண்ணணும்னு ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு. அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த ஸ்கில்டு லேபர் அப்படிங்கிற விஷயம். அப்புறம் அது ஒரு டாஸ்க்காவே வந்து ஒரு பஞ்சாயத்தா போயிடுச்சு. அது வேற விஷயம். ஆனா அந்த டாஸ்க்குக்குள்ள பஞ்சாயத்து வரல. அந்த பஞ்சாயத்து வந்ததுனால தான் அந்த டாஸ்க்கே வந்தது அப்படிங்கிறது தான். ஸோ அத ஆரம்பிச்சது தீபக் தான் அப்படின்னும்போது, இந்த டாஸ்க்லயுமே இந்த டைல்ஸ் டாஸ்க்ல இவர் ஏதோ ஒண்ணு சொல்ல போயி இது வந்து அந்த டாஸ்க்குள்ளேருந்து இவர் படிச்சாரா? இல்லன்னா இவரோட செல்ஃபா ஒப்பீனியன் சொன்னாரா? என்னங்கிறது தெரியல. பட் ஆனா, அது பர்ட்டிகுலர் கம்யூனிட்டியோட ஒரு சில விஷயத்த வந்து ஹர்ட் பண்ண மாரி இருந்தது. அவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படிங்கிற பட்சத்தில அது வந்து அ தீபக் மேலயும் வந்துட்டு தப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அந்த புரோகிராம நடத்துற ஹோஸ்ட் மேலயும் தப்பு இருக்குன்னு ஹோஸ்ட் மேலயே கேஸ் போட்டிருக்காரு. அதாவது அந்த பர்ட்டிகுலர் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து அந்த வார்த்தைய நீங்க யூஸ் பண்ணியிருக்க கூடாது. ஒரு ஷோல ஒரு பப்ளிக் ஷோல இப்படி எங்க கம்யூனிட்டிய இன்சல்ட் பண்ணியிருக்கீங்க, செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாரி ஹோஸ்ட் மேல கேஸ் போட்டிருக்கிறதாவும், இல்ல தீபக் மேலயே அந்த கேஸ் திரும்புமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில தீபக்குக்கோ ஹோஸ்ட்டுக்குமான ஒரு சில விஷயங்கள் வந்து தப்பா வெளியில போகுது. அதாவது தப்பா வெளியில பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது இவங்கள அஃபெக்ட் தீபக்கோட கேம் அஃபெக்ட் பண்ணுமா? இல்ல அந்த கேம் ஷோவ நடத்துற ஹோஸ்ட் அஃபெக்ட் பண்ணுமான்னு தெரியல. அது ஒரு பஞ்சாயத்து வெளில போயிட்டுருக்கு. பட் ஆனா இது பிபி டீம் எப்படியோ சமாளிச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இது எப்பயுமே சீசன்ல அது இருக்கு, இல்ல அப்படிங்கிறது மாரி ஏதோ ஒரு கான்ட்ரோவர்சிக்காக ஏதோ ஒரு விஷயம் அந்த சீசன்ல வந்து ஒரு பீக்ல வந்து நின்னுடும். இது சேனல் சம்டைம்ஸ் தெரிஞ்சே பிளான் பண்ணி பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இது எதார்த்தமா நடந்துரும். எப்படி பார்த்தாலும் அந்த ஷோவோட ஹைப்புக்கு இது ஒரு ரீசன் ஆயிடும். ஸோ இதனால தீபக்கோட கேம் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு தீபக்கோட கேமையோ, இல்ல ஹோஸ்ட்டையும் வந்து எந்த வகையிலும் இத அஃபெக்ட் பண்ணாம சேனல் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவங்கள இது பண்ணிடுவாங்க. பட் ஆனா இது வைரலா போக போக அந்த கேம் ஷோல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பேசுற பட்சத்துல, நம்மள மாரி ஆளுங்க பேசுற பட்சத்துலயும், பார்க்குற பட்சத்துலயும், அது அந்த ஷோ தான் இன்னும் ஹைப் குடுக்குமே தவிர, எந்த வகையில அதனால அந்த கேம் ஷோ அஃபெக்ட் ஆகுற மாரி சேனல் வந்து என்ன சொல்றது? அவ்வளோ அசால்ட்டா இருக்க மாட்டாங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி என்னமோ பண்ணிடுவாங்க. இது ஒண்ணு. ஸோ இது எந்த வகையிலும் தீபக்கோட கேம பாதிக்காது. இன்னொன்னு வந்து ராணவோட விஷயம். ராணவோட விஷயத்துல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கன்வேயர் பெல்ட்டுக்கான டாஸ்க் நடக்க போகுது. இது சீசன் நடக்கிறது தான். அது வந்து அந்த கன்வேயர் பெல்ட்ல வர அந்த அந்த திங்ஸ் எல்லாம் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு அத எடுக்கும்போதே ஒரு சண்டை நடக்கும். அந்த பெல்ட் வரும்போதே முன்னாடி பின்னாடின்னு கை புடிச்சு இழுப்பாங்க அந்த பெல்ட். எப்பவுமே வந்து சொல்ட்டே இருப்பார் பிக் பாஸ் உஷா கேர்ஃபுல்லா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. அந்த கன்வேயர் பெல்ட் மூவிங்லேயே வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எடுப்பாங்க கைய வச்சு. ஏன்னா, அது யார் ஃபர்ஸ்ட் எடுக்குறாங்க, யாருக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்றது தான் அந்த டாஸ்க்கோட அந்த ஒரு என்ன சொல்றது? அந்த ஒரு ப்ரையாரிட்டியே அப்படின்னு சொல்லும்போது, அது போட்டி போட்டுட்டு எடுக்கும்போது, அந்த தள்ளு முள்ளு எப்பயுமே நடக்கும். சம்டைம்ஸ் நெறைய பஞ்சாயத்து இதனால வந்திருக்கு. இந்த இந்த டாஸ்க்ல. ஸோ அந்த மாரி இந்த வாட்டி இது வந்து இப்போ இன்னைக்கான 1 எபிசோட்ல அது வரும்னு நெனைக்கிறேன். இன்னைக்குன்னு நான் சொல்லும்போது, இப்போ வந்து இங்க மண்டே ஈவ்னிங்கு யுஎஸ்ல. இப்போ வந்து உங்களுக்கு வந்து டியூஸ்டே மார்னிங் ஐ மீன் மண்டே நைட் இங்கன்னா, அங்க வந்து டியூஸ்டே மார்னிங்னும்போது, டியூஸ்டே நைட் நம்மளுக்கு அந்த டாஸ்க்ல 1 எபிசோட்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்க். ஆனா இது லைவ்ல போன விஷயம். அப்படின்னும்போது லைவ்ல தான் இந்த ஒரு என்ன சொல்றது? ஒரு ராணுவுக்கு வந்து இதனால அடிபட்டுருக்கிறதாவும், அதாவது அந்த கன்வேயர் பெல்ட் அந்த டாஸ்க் நடந்துட்டே இருக்கும்போது, அத எடுக்கும்போது, செய்யும்போது அந்த நடந்த தள்ளு முள்ளுல ஜெஃப்ரியால ராணுவ வந்து ஏதோ ஒரு வகையில அஃபெக்ட் ஆயிட்டு, அவருக்கு வந்து உடனே இம்மீடியட்டா மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்பட்டு, அங்க கன்ஃபெஷன் ரூமுக்கு போய் டாக்டர்ஸ்லாம் உள்ள வந்து என்னமோ ஒண்ணு பண்ணி, ஓரளவுக்கு இப்ப பரவால்ல ராணுவுக்கு. பட் ஆனா இருந்தாலுமே அவருக்கான இன்ஜூரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, 2, 3 வீக்ஸ்க்கு அவர் பெருசா எந்த எஃபோர்ட்டும் ஷோல போட முடியாது. அதாவது 2, 3 வீக்ஸ்ன்னு சொல்லும்போது, ஃபினாலே வீக் வரைக்கும் எதுவும் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. ஸோ ஆனாலுமே அவர் உள்ள தான் இருக்காரு. அவருக்கான மெடிக்கல் இது ஜெஃப்ரியால நடந்துச்சு அப்படின்றாங்க. மேபி அந்த அ இதுல நடக்கும்போது, தள்ளுமுள்ளுல நடக்கும்போது
அது ஹர்ட் நடந்திருக்கலாம். ஆனா, அது கொஞ்சம் சீரியஸா போயிட்டு மெடிக்கல் ஹெல்ப் எல்லாம் தேவைப்பட்டு, ஆனா அவர் வெளியில போல ராணுவ். இப்போ வரைக்கும் உள்ள தான் இருக்காரு. அவர வெளில கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு, திருப்பி உள்ள அனுப்பிச்சிட்டதாகவும், இன்னொரு 2, 3 வீக்ஸ் வந்து சட்டிலா அவர் கேம் ஆடணும். பெரிய எஃபோர்ட்லாம் போட முடியாது அப்படிங்கிற மாரியும், இப்போ வரைக்கும் அவர் உள்ள தான் வச்சிருக்காங்க. ஒருவேள அவருக்கு அங்க சமாளிக்க முடியல, எக்ஸ்ட்ரா மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படுது, அவர் அவுட் ஆஃப் த கேம் போனா தான் அத பண்ண முடியும் அப்படின்னா, அவர் வெளில போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படின்னும்போது இதுதான் லைவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ தீபக் இந்த கேம்ல எந்த அஃபெக்ட் தீபக் எலிமினேட்டட் அப்படி இப்படி போடுறாங்க அந்த கேஸ் விஷயமா. அப்படிலாம் எதுவும் நடக்கல. ராணுவம் மெடிக்கல் ஹெல்ப் வாங்கிட்டு அகைன் உள்ள கேம்க்குள்ள வந்துட்டாரு. பட் ஆனா அவர் கேம்க்குள்ள சஸ்டெயின் ஆக முடியுமா அப்படிங்கிறத அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் வச்சு தான் டிசைட் பண்ணா. அது அவருக்கான விஷயம். அப்படின்னும்போது அவரால முடியாதுங்கிறத டீமும் அவரும் டிசைட் பண்ணி அத பண்ணுவாங்க. ஆனா இப்போ வரைக்கும் ராணுவும் சரி, தீபக்கும் சரி உள்ள வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் சொல்லலாம் தான் வீடியோ போட்டேன் கைஸ். தேங்க் யூ.